குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 28/1/2024 அக்ஷயா ட்ரா நம்பர் வந்து 636க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் அண்ட் ஜாக்பாட் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். 27ஆம் தேதிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 208488 அப்படிங்கிறது 27ஆம் தேதிக்கான ரிசல்ட்டு. இப்போ 27ஆம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்னைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 27ஆம் தேதி என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 கெஸ்ஸிங் எடுத்திருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 810616 நேற்று பார்த்தோம் அப்படின்னா 955 பாஸ் ஆயிருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகும். இந்த 2 நம்பர் கொடுத்துருந்தேன். இப்போ இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் மட்டும்தான். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் ஜாக்பாட் கெஸ்ஸிங்கும் வருது. அதனால ஜாக்பாட் கெஸ்ஸிங்கும் பார்க்குறவங்க இதையும் வாட்ச் பண்ணலாம். அதுலேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வருங்கிறதுனால தான் ஜாக்பாட் கெஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்பாட்டில் பத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா 81 பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 81 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 11 பார்த்தீங்க அப்படின்னா 95 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஆல்போர்ட் நம்பர்ஸ் தான். 81 அப்படிங்கிறது 10 பாஸ் ஆகிருக்கு. 11 பார்த்தீங்க அப்படின்னா 95 பாஸ் ஆகிருக்கு. 12 பார்த்தீங்க அப்படின்னா 69 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த 695 810 இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி 3 ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. 81 69 95 அப்படிங்கிற ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஜாக்பாட்லேருந்து பாஸ் ஆனது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறீங்க, குறைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய நம்பர்ஸ் கொடுக்கல, 5 நம்பர்ஸ் தான் கொடுத்துருந்தேன். 5 நம்பர்ஸை பாக்ஸாக கொடுத்ததுனால நிறைய நம்பர்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. என்ன நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 160 இங்கே பாக்ஸ் கொடுத்தேன். இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். டபுள்ஸ் வந்துருக்கு. அதனால் 488 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டு. நேற்று ரிசல்ட் இது. இதை பேஸ் பண்ணி வரலாம், இல்லை இதை பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன். இந்த பாக்ஸ் கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 488 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 48 மேலே பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்குது. டபுள்ஸ் வந்ததுனால 444 வந்திருக்கலாம், இல்லை 88 வந்திருக்கலாம். அதனால் 488 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அது நான் என்ன நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா 160 பாக்ஸு, 166 பாக்ஸு. 2 பாக்ஸ் நம்பர் தான், நிறைய நம்பர் கிடையாது, 2 நம்பர் தான். அடுத்து 604 பாக்ஸு, 084 பாக்ஸு, 684 அப்படிங்கிறது 5 நம்பர் தான் கொடுத்துருந்தேன். அது பாக்ஸாக கொடுத்ததுனால நிறையா நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 408 கொடுத்துருக்கேன். ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 488. 48 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசி பாஸ் ஆகிருக்கு. இங்கே ஏபி 480 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இங்கே 408ல் ஏசி பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 486 கொடுத்துருந்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 488 பாஸ் ஆகிருக்கு. 6 கொடுத்துருக்கேன். 8 கொடுத்துருந்தா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். 486 கொடுத்துருக்கேன், 488 ரிசல்ட்டு. இங்கே 408 கொடுத்துருக்கேன், 488 ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் நம்பர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 48. ஆல்போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அதாவது திருப்பி வைக்கணும். 10 அப்படிங்கிறத 10ங்கிறது 01 திருப்பி வைக்கிறதுனால நிறைய நம்பர்ஸாக இருக்கும். அது இப்போ 10 14 08 48 4 நம்பர் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 48 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 48 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஜாக்பாட்லேயும் பாஸ் ஆகிருக்கு, கேஎல்லையும் பாஸ் ஆகிருக்கு. அதனால தான் எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்க்க சொல்லியிருப்பேன். அப்போ தான் சொல்கிற பிளேசஸ் புரியும். நிறைய நம்பர்ஸ் கொடுக்கறது இல்லை. இன்றைக்கி நம்பர்ஸ் எடுத்துருக்கேன், நிறைய நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அதில் சில நம்பர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். எப்போவுமே வீடியோவில் வந்து சில நம்பர்ஸ் கொடுக்குறேன், மற்ற நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னா அது கரெக்டாக ட்ரை பண்ணுறதில்ல.
பண்ணியிருந்தா வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். 488 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. பேலன்ஸ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 006. பேலன்ஸ் நம்பர் 006. நாளைக்கு 00 நினச்சிங்கன்னா 00 நியர் இருக்குது, 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 600 பேலன்ஸ் நம்பர் அப்படியே வரலாம். இல்லை அப்படின்னா வந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 488. நாளைக்கு எகைன் 4 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 4 வந்துச்சு அப்படின்னா 400 வரலாம். இல்லை பேலன்ஸ் நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா 600 வரலாம். 006 அல்லது 004. இல்லை 64 ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா 604 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 604 அது நான் கொடுக்கல, பார்த்துக்கோங்க. 600 இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 600 400 பாக்ஸ் தான். இல்லை அப்படின்னா 64 வந்து 0வோட சேர்ந்து வரலாம். இல்லை அப்படின்னா 64 மட்டும் வர்றதுக்கான சான்சஸ், 64 ஆர் 46 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா பேலன்ஸ் நம்பர் 600 இருக்கு. பேலன்ஸ் நம்பர் வந்துச்சுன்னா 600 பாக்ஸ். இல்லாட்டி 400 இருக்கு, 400 பாக்ஸ். இல்லை அப்படின்னா 2 நம்பர் மட்டும் வந்துச்சுன்னா 88 வந்தது மாதிரி 64 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதோட 0 சேர்ந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை 8ம் சேர்ந்து வரலாம். 640 அல்லது 648 வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்தோம். இல்லை அப்படின்னா ஆல் போர்டில் 6488 வந்துச்சு, அதனால நாளைக்கு 64 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கும் 00 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 00 அல்லது 64 ஆல் போர்டில் வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்தோம். இது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா சில நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் வந்து திருப்பி கொடுக்கறதுனால நிறைய நம்பர்ஸ் மாதிரி தெரியும். 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஆல்போர்ட் நம்பர்ஸ்லாம். எனி 1 நம்பர் உங்களோட கெஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எனி 1 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. 8778 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3443 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 9339 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இதில் 3 நம்பர் தான் ரிவர்ஸில் கொடுத்ததுனால 3 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் 3 நம்பர் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 8338 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 9339 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. 7447 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 3443 வர்றதுக்கான சான்சஸ். சாரி, 6 நம்பர்ஸ் தான். ஆல்ரெடி 34 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இங்கேயும் 34 கொடுத்துருக்கேன். 3443. அப்போ 6 நம்பர்ஸ் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ். 6 நம்பர்ஸ் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஒரு நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. 6 நம்பர்ஸில் ஒரு நம்பர் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லாமல் சில நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். அதில் இருந்து உங்களோட கெஸ்ஸிங் என்ன நம்பர் வரும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் சான்சஸ் இருக்கும். 393 எடுத்திருக்கேன். 837 இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல்போர்ட் நம்பர் 6 இருக்குது. அந்த ஆல்போர்ட் நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் சில நம்பர்ஸ் மட்டும் நான் டிக் பண்ணியிருக்கேன். 393 837 387 837 அல்லது இதே நம்பர் தான் 387 அப்படின்னு கொடுத்துருப்பேன். அடுத்தது 874. நிறைய நம்பர்ஸ் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 873 இருக்குது, இங்கே 874 இருக்குது. ரிவர்ஸில் கொடுக்கறதுனால நம்பர்ஸ் நிறைய தெரியலாம். 349 அப்படின்னு 5 நம்பர்ஸ். 393 837 387 874 349 நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 431 அல்லது 341, அதை ரிவர்ஸில் கொடுத்ததுனால 341 அப்படின்னு கொடுத்துருங்க. 741 அதாவது 147 137 இந்த 2 நம்பர். நான் வந்து டிக் பண்ண நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அந்த நம்பர் தான் ஆல்போர்ட் நம்பர்ஸில் வருது. மற்ற நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 317 313 343 347 513 531 533 315
312 231 233 842 820 401 204 246 310 103 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இந்த பாக்ஸ்லேருந்து டோட்டலாகவே நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதில் சில நம்பர்ஸ் மட்டும் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்ற நம்பர்ஸும் பாருங்கள், டிக் பண்ண நம்பர்ஸும் பாருங்கள். உங்களோட கெஸ்ஸிங்கில் வர நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஆல்போர்ட் நம்பர் 6 இருக்குது, அதில் கன்ஃபார்ம் ஒரு நம்பர் பாஸ் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் நம்பர்ஸும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. ஜாக்பாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 11:30 12:30 அண்ட் 1:30 4 ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1 or 2 ஜாக்பாட்லையாவது கன்ஃபார்ம் இந்த நம்பர்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைம் நம்பர் பாருங்கள். ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது. இங்கே ஒரு 5 நம்பர்ஸ் டிக் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நிறைய நம்பர்ஸ் கொடுக்கல, 10 நம்பர்ஸ் கொடுக்குறேன். 10 நம்பர்ஸில் ஜாக்பாட்டில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. கேரளா லாட்ரி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள், 6 நம்பர்ஸ், அதில் ஒரு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் சார்ட் டைம் பாருங்கள், கண்டிப்பாக சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்கள், அப்போ தான் சொல்கிற நம்பர்ஸ் புரியும். நம்பர்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத பார்க்காதீங்க. ஆல்போர்ட் நம்பர்ஸ் பாருங்கள், 6 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 6 நம்பரை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.